2026 தேர்தல் கூட்டணி குழு அமைப்பது குறித்து தாவேகா தலைவர் விஜய் இன்று முக்கிய ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷத். கூட்டணி குழு குறித்து விஜய் இன்று ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. ஈரோடு மக்கள் சந்திப்பு பயணத்திற்கு பிறகு குறிப்பாக தாவேகா கட்சி ஒரு புத்துணர்ச்சி பெறுவதாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஜனவரிக்குள் கூட்டணி தொடர்பான நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என தாவேகா தலைமை ஏற்கனவே முடிவு செய்தது. அதுக்கான வியூகம் அமைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில சட்டசபை தேர்தலுக்கான முழுவீச்சில் தயாராகி வருகிறது. அதற்கு முன்பாகவே 234 தொகுதிக்கு 3 வேட்பாளர் கொண்ட பட்டியலை விஜய் தயார் செய்து வைத்திருப்பதாகவும் இதில் மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், பெண்கள், பிரபலங்கள் இடம்பெற்றுள்ளனர் எனவும் ஈரோடு மக்கள் சந்திப்பு பயணத்திற்கு பிறகு குறிப்பாக இதற்கான பணியில் தாவேகா நிர்வாக குழு தலைமை குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மேற்கொண்டுள்ள தகவல் இருக்கிறது. அதை கேட்டப்போ செங்கோட்டையன் தற்செயலும் சென்னை வந்தடைந்திருக்கிறார். ஜெயலலிதா பாணியில் விஜய்க்கு அவர் பயண திட்டத்தை வகுத்து வருகிறார். இதற்கிடையே தாவேகா தலைமையில் கூட்டணி அமைக்கும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பணியில் குறிப்பாக கட்சியின் தலைவர் விஜய் முடுக்கிவிட்டு சொல்ல வேண்டும். தாவேகா கூட்டணிக்கு கட்சிகளை அழைத்து வரும், அவர்களிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவும் குழு அமைக்கப்பட உள்ளது. அதாவது குழுவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவர்ஜுனா ஆகியோர் இடம்பெற உள்ளனர். 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையை கூட்டணி அமைப்பதற்கான குழு தலைவராக அமர்த்துவதன் மூலம் மற்ற கட்சி தலைவர்களை எளிதாக அணுக முடியும் என்றும் தாவேகா இப்பொழுது நம்புகிறது. குறிப்பாக தற்போதைய சூழ்நிலையில் எந்த அணியில் இல்லாத தேமுதிக, பாமக, அமமுக, புதிய தமிழகம் ஆகிய கட்சியின் செங்கோட்டையின் தலைமையிலான குழு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகிறது. ஜனவரிக்குள் கூட்டணி தொடர்பான நல்ல முடிவு எட்ட தாவேகா தலைமை வியூகம் அமைத்திருப்பதாகவும் கூட்டணியில் சேரும் கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளை தவிர மற்ற தொகுதி தாவேகா வேட்பாளர்களை உடனடியாக அறிவிக்கவும் தாவேகா திட்டமிட்டிருக்கிறது. வரும் 27ஆம் தேதி கட்சிக்கு புதிய சின்னம், விசில் அல்லது மோதிரம் கிடைத்து விடும் என்பதால் தாவேகா தேர்தல் தொடர்பான அறிவிப்புகளும் வெளியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. அந்த நிலையில் பார்க்கும்போது குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தற்சமயம் சென்னை வந்தடைந்திருக்கிறார். அவர் அடுத்து தாவேகாவுடைய தலைமையாளர்கள் இருப்பதாகவும் அங்கு ஆலோசனைகள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. தனலட்சுமி, 2026 தேர்தல் கூட்டணி குழு அமைப்பது குறித்து தாவேகா தலைவர் விஜய் இன்று முக்கிய ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷத். கூட்டணி குழு குறித்து விஜய் இன்று ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. ஈரோடு மக்கள் சந்திப்பு பயணத்திற்கு பிறகு குறிப்பாக தாவேகா கட்சி ஒரு புத்துணர்ச்சி பெறுவதாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஜனவரிக்குள் கூட்டணி தொடர்பான நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என தாவேகா தலைமை ஏற்கனவே முடிவு செய்தது. அதுக்கான வியூகம் அமைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில சட்டசபை தேர்தலுக்கான முழுவீச்சில் தயாராகி வருகிறது. அதற்கு முன்பாகவே 234 தொகுதிக்கு 3 வேட்பாளர் கொண்ட பட்டியலை விஜய் தயார் செய்து வைத்திருப்பதாகவும் இதில் மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், பெண்கள், பிரபலங்கள் இடம்பெற்றுள்ளனர் எனவும் ஈரோடு மக்கள் சந்திப்பு பயணத்திற்கு பிறகு குறிப்பாக இதற்கான பணியில் தாவேகா நிர்வாக குழு தலைமை குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மேற்கொண்டுள்ள தகவல் இருக்கிறது. அதை கேட்டப்போ செங்கோட்டையன் தற்செயலும் சென்னை வந்தடைந்திருக்கிறார். ஜெயலலிதா பாணியில் விஜய்க்கு அவர் பயண திட்டத்தை வகுத்து வருகிறார். இதற்கிடையே தாவேகா தலைமையில் கூட்டணி அமைக்கும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பணியில் குறிப்பாக கட்சியின் தலைவர் விஜய் முடுக்கிவிட்டு சொல்ல வேண்டும். தாவேகா கூட்டணிக்கு கட்சிகளை அழைத்து வரும், அவர்களிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவும் குழு அமைக்கப்பட உள்ளது. அதாவது குழுவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவர்ஜுனா ஆகியோர் இடம்பெற உள்ளனர். 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையை கூட்டணி அமைப்பதற்கான குழு தலைவராக அமர்த்துவதன் மூலம் மற்ற கட்சி தலைவர்களை எளிதாக அணுக முடியும் என்றும் தாவேகா இப்பொழுது நம்புகிறது. குறிப்பாக தற்போதைய சூழ்நிலையில் எந்த அணியில் இல்லாத தேமுதிக, பாமக, அமமுக, புதிய தமிழகம் ஆகிய கட்சியின் செங்கோட்டையின் தலைமையிலான குழு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகிறது. ஜனவரிக்குள் கூட்டணி தொடர்பான நல்ல முடிவு எட்ட தாவேகா தலைமை வியூகம் அமைத்திருப்பதாகவும் கூட்டணியில் சேரும் கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளை தவிர மற்ற தொகுதி தாவேகா வேட்பாளர்களை உடனடியாக அறிவிக்கவும் தாவேகா திட்டமிட்டிருக்கிறது. வரும் 27ஆம் தேதி கட்சிக்கு புதிய சின்னம், விசில் அல்லது மோதிரம் கிடைத்து விடும் என்பதால் தாவேகா தேர்தல் தொடர்பான அறிவிப்புகளும் வெளியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. அந்த நிலையில் பார்க்கும்போது குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தற்சமயம் சென்னை வந்தடைந்திருக்கிறார். அவர் அடுத்து தாவேகாவுடைய தலைமையாளர்கள் இருப்பதாகவும் அங்கு ஆலோசனைகள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. தனலட்சுமி.